ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆடுங்களாம் சாயந்தரம் மேய்ச்சல் மேய்ஞ்சிட்டு இன்றைக்கி வீட்டுக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5:45க்குலாமே வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 2 ஷிஃப்ட்டு போய் மேய்ஞ்சிட்டு வந்துட்டாங்க. அதனால் சாயந்தரம் அந்த அளவுக்கு பசி இல்லை போல இருக்குது. அதனால் நேரத்துலேயே எல்லோரும் ஓடியாந்துட்டாங்க. இவனை பாருங்கள், சேட்டை பண்ணுறாங்க அவன். பிச்சு எடுக்க போகிறேன், நிற்க விட்றியடா. எதுக்கு இப்போ புடைய விட்றவர பிச்சு விடுவான். இங்கே ஒன்று எல்லாம் செஞ்சுட்டு என்ன பாடுபடுத்துது பாருங்கள். காலையில் 6:30 மணிக்கெலாம் போய் மேயறதுக்கு போனானுங்க. அவங்க வயலுக்கு போனாங்க. அவங்க பின்னாடியே போனானுங்களா. சரி படுத்துருந்தவனுங்க ஏஞ்சிட்டாங்க, ஒரு வழியாக ஓட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பனியும் இல்லையாச்சா ஓட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு 7:00க்கெலாம் வந்தானுங்க. கொட்டா கூட்டத்துக்கு நம்ம அவங்கள மணிமேகலை வர சொல்லியிருந்தோம். அவங்க வந்தாங்க. கொட்டா கூட்டுமேன்னு சொல்லிவிட்டு திரும்பி கம்பு கொல்லைக்கு போனானுங்க. கம்பு கொல்லைக்கு போயிட்டு ஒரு 10 மணி வரைக்கும் மேய்ஞ்சானுங்க. கூட்டுற வரைக்கும் நல்லா ஜம்முன்னு மேய்ஞ்சாங்க. அதனால தான் இப்போ சாயந்தரம் மேய்ச்சல் ஒழுங்காக மேயலை. வயிற்றில் இடம் கிடையாது. அதனால் நேரத்தையும் ஒடியாந்துட்டாங்க எல்லோரும். நம்ம அடை தீவனமும் அள்ளி வச்சோம். எல்லாம் தின்னுட்டு படுக்கிறதுக்கு இடம் பிடிச்சி அவங்க படுத்துருக்காங்க. இன்னும் சில பேர் இடம் பிடிச்சிட்ருக்காங்க. இதில் அவனுக்கு என்னன்னு தெரியல, நெளிஞ்சிக்கிட்டு இருக்கான். வயிறுலாம் ஒன்றும் உப்பெல்லாம் இல்லை, இருந்தாலும் ஆள் சோடையாக இருக்கான். காலையிலையும் மேயலை, இப்பயும் மேயலை. இவனுக்கு வந்து ஓம வாட்டர் போட்டு விடணும். நெளியிறான். ஏதாச்சும் பூச்சி தழையை சாப்பிட்டானா என்ன ஏதுன்ட்டு தெரியல. வந்துட்டான்டா சேட்டைக்காரன். ஒன்று தான்டா தேடணும் நான். அதான் இது வந்து பொட்டைக்குட்டி. ஒருத்தவங்க கமெண்டில் சொல்லியிருந்தாங்க, எல்லாத்தையும் இவங்கன்னு சொல்லிட்டு தொட்டு கெடா குட்டி எது பொட்டைக்குட்டி எதுன்னு தெரியலிங்க்கா அப்படின்னாங்க. நம்ம ஆடு வந்து 9 ஆடு கொடுத்தாச்சு அப்படின்னு போட்டிருந்தோம் இல்லையா அந்த வீடியோவில். இது வந்து பொட்டைக்குட்டி. நம்ம எல்லாரையுமே அப்படி சொல்லி பழகிடுச்சு. இவனு சொல்கிறதுக்கு மனசு வரலிங்க. இவனு சொல்கிறதுக்கு மனசு வரல. இவங்க வந்து பொட்டைக்குட்டி ரொம்ப பண்ணுறது வராங்க. இனிமேல் நம்ம பின்னாடி தான் நிற்பாங்க. நம்ம வீடியோ எடுத்து முடிக்கிற வரைக்கும், நம்ம வீட்டுக்கு போகிற வரைக்கும் பின்னாடி தான். கொட்டாய்க்கு வந்தால் இவங்க ஒரு துணை நமக்கு. அல்லாட்டு நிற்கிறாங்க. சாம்வேல், ஆமாம் சாம்வேலாக வல்லரசான்னு தெரியல, யாரோ ஒருத்தவங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க. அக்கா நம்ம அலாட்டு வந்து 3 குட்டி போடலையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இவன் வந்து 3 குட்டி போடலப்பா. போனடை வந்து ஒரு குட்டி தான் போட்டான். அவனோட புள்ள தான் இது. அடை வந்து 2க்கு மேலே போடுவான். ஏன்னா போனடை ஒரு குட்டி தானே போட்டிருக்கு. அதனால் 2க்கு மேலே போடலாம். 2 போட்டாலும் ஓகே, 1 போட்டாலும் ஓகே. எப்படியோ நல்லபடியாக போட்டால் சரி. வந்துச்சு பாருங்க பின்னாடியே. இந்த ஆடு அந்த ஆடு 2த்தையும் பக்கம் ஒன்றா இருக்கும். இதையும் பக்கம் அப்படி தான் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். நிறைய ஆடு வந்து ஒரே மாதிரியே இருக்கும் நம்ம பண்ணையில். இவங்கெல்லாம் நிற்கிறாங்க. தாலாட்டோட பிள்ளை கருப்பு கலர் இருக்கானுங்க இல்லையா 2 பேர், அவங்கெல்லாம் தாலாட்டோட பிள்ளை. போனடா 2 குட்டி போட்டுருந்தான். இந்த குட்டியை போட்டுட்டு ஒத்த குட்டியை போட்டுட்டு அந்த 2 முதல்ல போட்டுச்சு பாருங்கள். அந்த 2 குட்டிக்கு தான் பால் கொடுத்துச்சு. இதுக்கு வந்து ரொம்ப நாள் வரைக்குமே பால் கொடுக்காமலே இருந்துச்சு. நம்மளா பிடிச்சி தான் கொடுத்துட்டு இருந்தோம். அது முதல்ல போட்ட 2 புள்ளியும் வந்து ஊட்டிடுவானுங்க. அவங்க அம்மா மேலே ஏறுத்த பாருங்கள். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் இதுக்கு வந்து பால் கொடுத்துதுங்க. ஒரு 10-20 நாள் கழிச்சு தான் வந்து இதுக்கு ஒழுங்காகவே பால் குடிச்சிச்சு. அது வரைக்கும் அந்த பெரிய பசங்க தான் குடிச்சானுங்க, முதல்ல போட்டவனுங்க தான் குடிச்சானுங்க. உனக்கு என்ன வேணும்? விழுந்துருவடி தங்கம், விழுந்துருவேன். நீ வா, பின்னாடியே வா சொல்கிறேன். அதான் இங்கே வருங்க. நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் வந்துடுவார் அவர். தாலாட்டு தவங்க கீழே இறங்கிட்டாங்க. இவன் மூஞ்சும் அவன் மூஞ்சும் ஒன்றாவே இருக்குது பாருங்க. அவன் கொஞ்சம் மூஞ்சி வெள்ளையாக இருக்குது, நல்லா சுத்த வெள்ளையாக. இவர் கொஞ்சோண்டு டிசைன் பண்ண மாதிரி இருக்குது. என் தாலாட்டு தங்கமும் போனட ஒத்த குட்டி தான் போட்டுச்சு. இந்த நடை எத்தனை போட்டான்னு தெரியல, பார்ப்போம். படுத்துருக்கு, நான் காலால் உதைக்கிறான் அவன். என் மயில் தங்கம் தாங்க பதுசு. என் மயில் தங்கம் தான் பதுசு. ஏண்டிப்பட்டோ மயில் கொஞ்சம்னு வச்சுக்கோங்களேன்,
நம்ம வந்து கொஞ்சம் பாடே கொஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அவன் கண்ணு ஆட்டோமேட்டிக்காக அழுக ஆரம்பிச்சிடுது, ஏன்னு தெரியல. கொஞ்சம்னோம்னா அவனுக்கு அப்படி பிடிக்குது. கண்ணில் தண்ணியே இருக்காது, நம்ம கொஞ்சம் ஆரம்பிச்சோன்னா பொலன்னு தண்ணி ஊற்றும். அது ஏன்னு தெரியல அவனுக்கு. என்னமோ ஒரு சோகத்தில் ஃபீலிங்கில் இருக்கான். அது கொஞ்சினா தண்ணியாக வந்துடுது. ஏண்டி பட்டோ, ஏண்டி தங்கம்? ம் ம் அப்படியே கொஞ்சினா அப்படியே ரசிப்பார். ஏண்டி தங்கம் கண்ணுலாம் உண்ணி வந்துருக்கு, இருவர சுச்சோ. இங்கிட்ட அம்மா எடுத்து விட்றேன். கையில் வளையல் புல் அடித்தவங்க. இருமா அது எப்படி காமிக்கிது பாருங்கள். பேன் மருந்து வச்சு விட்டேன், எப்படி உண்ணி வந்துச்சு அம்மா பார்த்தீங்களா? பேனு மறுபடியும் வந்து விட்டது. எல்லாம் சொரிஞ்சிக்கிறானுங்க. அடிக்கடி கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதும் டக்குன்னு பேன் வந்துக்கிட்டே இருக்குப்பா. உண்ணியை பார்த்தீங்களா? கையிலே ஒட்டிக்கும், நசுக்கணும். மயில ஏந்திரிச்சு காலை வச்சு மிதி, ஒரு நசுக்கடி. ஒருத்தன் இங்கே கடிக்கலாம்டா. வரேன், இருடா, நசுக்கிட்டு வரேன். எப்படி ஓடுது படுறா. உடுக்கியோட பிள்ளை அம்மாவும் பிள்ளையும் ஒன்றா படுத்துருக்காங்க. எப்படி படுத்துருக்குதை பாருங்க. கொட்டா வந்து இன்றைக்கி காலையில் கூட்டினோம், சுத்தமாக இருக்கா. இன்னும் நாளைக்கு ஒரு பொழுதுக்கு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும். அதுவும் மழை இல்லாத தொட்டு மழைலாம் பெஞ்சுன்னா வந்து டெய்லியும் வந்து கூட்டிக்கிட்டே தான் இருக்கணும். என்ன தாங்கும் 100 கிராம் 100 சேட்டை பண்ணாத 100. இந்தாண்ட எலிக்குட்டி இவரும் சேட்டை பண்ணுறாரு. வாங்கடா, ரவுண்டு கட்டுங்கடா. அடிக்க போகிறோம் பாரு எல்லாரையும். நம்ம அடத்தீவனை குண்டாலாம் கிடக்கு. ஏன்னா மேய போகிற அவசரத்தில் வந்து கொஞ்சம் வச்சுட்டு போயிட்டானுங்க. சரி வந்தாக்கா கொஞ்சம் திம்பானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் இப்போ தான் வந்து தின்னுட்ருக்கானுங்க ஒன்று ஒன்றா. அலமேல் பிள்ளை ஊட்டுறாங்க. ராகமாக வரும் ஊட்டும் போது மட்டும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. நம்ம இன்னொரு விஷயத்தை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சொல்கிற விஷயத்தை பற்றி வந்து வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுது. அதனால் வேறு ஒரு நல்ல விஷயத்தோடு வந்து நம்ம வீடியோவில் பார்ப்போம்.